என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிசாசானவன் நம்மை நெருக்கத்தில் கொண்டு வந்தாலும், எந்த சத்ருவானவன் நம்முடைய இருதயம் கலங்கி போகும்படியாக நம்மை தூற்றினாலும், அவதூறு பேசினாலும், நம்முடைய இருதயம் இரட்சிப்பின் மகிமையை தந்த தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். அது எப்படி காத்திருக்க வேண்டும்? 1வது வசனத்தை வாசியுங்க. மான் ஆனது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. துன்பம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, வியாகுலம் வரும்போது, நிந்தனைகள் வரும்போது, பரிகாசம் வரும்போது, ஆண்டவராகிய இயேசுவை உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நினைத்து, உதட்டளவுக்கு அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. மான் தண்ணி தாகம் எடுக்கும்போது, அதனுடைய நாவு வரலும் போது, இனி மரணம் என்கிற சூழ்நிலை ஒன்று வரும், தண்ணி பருகாவிட்டால் என்கிற சூழ்நிலை வரும்போது, மானானது நீரோட எங்க இருக்குது என்று கதறி 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 ஓடுமாம். ஓடி அந்த நீரோடையை கண்டு, அந்த நீரோடையிலிருந்து அந்த நீரை பருகும்போது அதுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதலும், அதனுடைய இருதயத்துக்கு கிடைக்கிற சமாதானமோ, அதனுடைய சரீரத்துக்கு கிடைக்கிற புத்துணர்ச்சியும் எப்படி இருக்குமோ, அதே போல நீ தாகத்தோடு ஆண்டவரிடம் கேட்டால், நீ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இயேசு அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து இந்த நீரூற்றில் இருந்து பருகிறது போல, மான் பருகிறது போல தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டார், இலவசமாக நீரூற்றை தந்து சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு அவர் உன்னையும் என்னையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்ரு நித்தம் கேட்கட்டும், உன் விசுவாசம் எங்கே? உன்னுடைய ஆண்டவர் எங்கே? நீ வணங்குகிற ஆண்டவர் எங்கே? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் எங்கே? உன்னுடைய விசுவாசம் எங்கே? உன்னுடைய அர்ப்பணிப்பு எங்கே என்று சத்ருவானவர்கள் நித்தமும் கேட்கலாம். ஆனாலோ நீயோ ஆண்டவருடைய சமூகத்தில் நீரோடைய வாஞ்சிக்கிற மான்களை போல ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய ஜீவனை நீங்கள் நாடும்போது கர்த்தர் இனம் புரியாத ஒரு சமாதானத்தை தருவார்.